பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது 16வது சங்கீதம் 11வது திருவசனம். சங்கீதம் 16 திருவசனம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாளிலே இது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு காரியம். நம்ம எல்லோருக்கும் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பட்டணம், கிராமம், ஊர் மற்றும் நாடு, சர்வதேச சமூகத்திலும் இது தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதிலும் நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆயத்தமாகுங்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருப்போம். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கைகளிலே மகிமையான காரியங்களை, மறுரூபமாகுதலை கட்டளையிட போகிறார். ஆகவே ஆர்வமாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சரீர பிரகாரமாக வந்ததே நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் குறிப்பிடுகிறார். உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா. ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் பல்வேறு தன்மைகளிலே அவர் நம்மை ரட்சிக்கிறார். இயேசு என்கின்ற பெயருக்கு பாவத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர். கிறிஸ்து என்னும் மேசியாவாக அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறார். இயேசுவாக அவர் இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பதாகவும் அநேக வேளைகளிலே அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வெளிப்பட்டார், கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இயேசுவாக இந்த பூமியிலே வந்த பொழுதும் வெளிப்பட்டார். ஆமாம், யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சீசர்களிடத்திலே சொல்லி கேட்க சொல்லுகிறார். அப்போது இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிறதை போய் சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள். இந்த மேசியாவின் காலம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கும்படியாகவே அப்படி சொல்லுகிறார். சோதரம், இந்த செய்தியின் கடைசியில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். சோதரம், அது கர்த்தர் எனக்கு சமீபத்தில் கற்றுக் கொடுத்தார். அது என் ஆவிக்குரிய கண்களை திறந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சந்தோஷத்தை நிறைவாய் தரக்கூடியவர். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை இதை அனுபவித்தார். அவர் அதான் அருமையாய் குறிப்பிட்டார். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உமது சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று குறிப்பிட்டார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் சுவிசேஷ புத்தகத்திலே தன்னை குறித்து வெளிப்படுத்தின காரியங்களிலே யோவான் 16:24 அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உயிர்த்த பிறகு நீங்கள் கொஞ்ச காலம் என்னையை பார்க்க மாட்டீங்க,
நீங்கள் ரொம்ப துக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 16:24 சொல்லுகிறார், என்னை பார்ப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்தார்கள். அவர்களுக்குள்ளே சந்தோஷம் வந்தது. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி குறிப்பிடுகிறார். என்னை பார்த்த சந்தோஷத்தில் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் கேளுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் கிரமமாக ஜெபிக்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜெபிக்க பழக வேண்டும். அவருடைய திட்டப்படி ஜெபிக்க பழக வேண்டும். அப்பொழுது நம்முடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். பாருங்கள், இதை ஆண்டவர் அந்த யோவான் 14வது அதிகாரத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு. பாருங்கள், பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மகிமைப்படுகிறார். நம்ம ஜெபத்தின் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லா பதில்களுக்கும் அவருடைய நாம மகிமைக்கென்றே அதை செய்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய உள்ளான குணாதிசயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், 1 தீமோத்தேயு 1:11 அவருடைய நாமங்களில் ஒன்று குறிப்பிடப்படுகிறது, நித்தியானந்த தேவன். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவரிடத்தில் கிட்டி சேர நம்ம பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் ரம்மியமாக இருக்கிறார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 28, 29, 30 வாசித்து பாருங்கள். நான் உங்கள் மேலே நன்மையை பெருக பண்ணும்படிக்கு, உங்களை பெருக பண்ணும்படிக்கு உங்கள் மீது ரம்மியமாக இருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கறதுல அவருக்கு சந்தோஷம், பூரிப்பு. அதை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். இதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் செய்கிறார். இது அந்த காலத்தில் இயேசுவானவர் தன்னை பின்பற்றி வந்தவர்களுக்கு குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையின் நோக்கமே இந்த பூமியில் உள்ள எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றும்படிக்கே இந்த பூமியில் கடந்து வந்தார். அதான் லூக்கா 1:20 குறிப்பிடுகிறது, எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி. எல்லா மனுஷருக்கும், A to Z எல்லா மனிதர்களுக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்திற்கு போயிருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்ட ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்று நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை துன்பங்களினூடே துக்கங்களினூடே இருந்து கொண்டு இருந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க பழகுங்கள். அவர் அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இப்போது அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே குறிப்பிடுகிறார். அங்கே பாருங்கள், அது என்ன காலகட்டம் என்றால், இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் சிதறடிக்கப்பட்டு பூமியில் அநேக நாடுகளுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். பாருங்கள், இந்தியாவிலும் அவர்களுடைய குடியிருப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக கொச்சினில் உள்ள ஒரு அந்த குடியிருப்புக்கு சென்றிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார், பாடுகளின் நடுவிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், உபத்திரவங்களுக்கு நடுவிலே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களுக்கென்று இப்போ சொந்த நாடு இல்லை. அநேக நாடுகளிலே அவர்கள் 3ஆம் தர குடிமக்களாக இருந்து கொண்டு இருந்தார்கள். அதிலும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதி திருச்சபையிலே 1வது நூற்றாண்டிலே மிகுந்த பிரச்சனைகள் இருந்தன. பாருங்கள், இந்தியாவிலும் கூட அப்போஸ்தலனாகிய தோமா அவர் கர்த்தருக்கு முன்பதாக இரத்த சாட்சியாக மரித்தார். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள்.
அப்படிப்பட்ட உபத்திரவங்களின் நடுவில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார். ஆமாம், ஒரு பக்கம் பாடுகள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அங்கே 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரை விசுவாசித்து அந்த சொல்லி முடியாத அந்த மகிமையான சந்தோஷத்திற்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். பாருங்கள், சீஷர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகளே 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க அர்ப்பணிக்கிறார்கள். எருசலேமிலே காத்திருப்பது என்றால் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய கட்டளைகளின்படி கர்த்தரை துதிப்பதிலே, உயர்த்துவதிலே காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். அதில் கர்த்தர் குறிப்பிட்ட அந்த நாள் வரும் பொழுது கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அவர்களுக்குள்ளே சந்தோஷம் வருகிறது, பலன் வருகிறது. கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கிறார்கள். எந்த இடத்துலெல்லாம் பின்வாங்கி போனார்களோ, ஓடினார்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தருக்காக நிற்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள் கர்த்தருடைய கிருபையினால். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உபத்திரவங்களும் வருகிறது. சீஷர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அந்த நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் நாங்கள் இந்த விஷயத்தில் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். உபத்திரவங்களை சந்தித்தாலும் மறுபடியும் அந்த உபத்திரவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று தேவையானது அதுதான். ஆமாம், இயேசு கிறிஸ்துவானவர் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறார். அது கேட்க நல்லா இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமாம், ஆண்டவரே, பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். பிதாவே, உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, அவர் நிமித்தம் எங்களுக்கு ஏற்படுகிற இந்த போராட்டங்களிலே உங்கள் வல்லமையை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அங்கிருந்து வல்லமையை அனுப்புகிறார். அவள் கூடியிருந்த இடம் அசைகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:52 வாசித்து பாருங்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்குற இந்த அனுக்கிரகம், சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. உபத்திரவங்களுக்கு நடுவிலே கொடுக்கப்படுகிறது. சங்கீதக்காரனும் அதை வைத்து தான் அதை எழுதுகிறான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? 1 பேதுரு 1:8-9 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளிலே வாசித்து பாருங்கள். சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வோம் என்றால், கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்திலே பாடுகள் வந்தாலும் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஜெபித்தால் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார், நம்மை வெளியே கொண்டு வருவார், விடுவிப்பார், மீட்டு கொள்வார், விசாலத்துக்குள்ளே கொண்டு வருவார் என்கின்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் நம்ம இன்னும் அந்த விஷயங்களிலே வழி நடத்துவார். நீங்கள் 1 பேதுருவிலே 5வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே இன்னொரு புத்திமதியையும் ஆவியானவர் அந்த அப்போஸ்தலன் மூலமாக கொடுக்கிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
நாங்கள் சகலவித கிருபையும் பொருந்தின தேவன், நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிற சகலவித கிருபையும் பொருந்தின தேவன். கொஞ்ச காலம், பாடுகள் என்பது கொஞ்ச காலம்தான், மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். சில பேர் பாடு வருன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாகவே இருந்து கர்த்தருடைய நன்மைத்தனத்தை ருசிக்கிறதுல அவங்க இன்னும் முன்னேறி போகாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பாடுகள் தேவ திட்டப்படி சில நேரங்களிலே கர்த்தர் ஒரு சிலுவையாக நமக்கு அனுமதிக்கிறார். அந்த சிலுவையை ஆண்டவருடைய சித்தப்படி நாம் சகிக்க பழக வேண்டும், பொறுமையை கடைப்பிடிக்க பழக வேண்டும், விடாமுயற்சியை கடைப்பிடிக்க பழக வேண்டும், சகிப்புத்தன்மையை கடைப்பிடிக்க பழக வேண்டும். அப்பொழுது கொஞ்ச காலம்தான் அந்த பாடு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்கள், இப்பொழுது இவர்கள் அகதிகளாக ஆங்காங்கே போய் இருக்கிறார்கள். பூமியில் உள்ள எத்தனையோ நாடுகளிலே போய் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தர் அவர்களை கிருபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார், அன்பிற்குள்ளே கொண்டு வந்து விட்டார், அபிஷேகத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார், சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சீர்படுத்த விட்டு கொடுக்க வேண்டும். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவர். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு இந்த பகுதியிலே உங்களை விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அவர் மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் எந்த இடத்திலே உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே அவர் உங்களை உயர்த்துவார். அவர் எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போக சித்தம் வைத்திருக்கிறாரோ அங்கு கொண்டு செல்வார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் வனாந்திரத்தில் வழிகளை திறப்பார், வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். உங்களை கொண்டு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை பூரணமாக செய்து முடிப்பான். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது நிருபத்திலே 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது திருவசனத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், அவரும் அந்த சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு அதை எழுதுகிறார். 1 யோவான் 1:4, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நீங்கள் 1 யோவானில் உள்ள அதில் ஒரு சில அதிகாரங்கள் தான் இருக்குது. அதை கட்டாயம் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதிலும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய பணியை எப்படி செய்ய வேண்டும், பிசாசை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கடைசி காலத்தில் வருகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், வலு சர்ப்பங்கள், கள்ளத்தீர்க்க தரிசிகள், கள்ளத்தீர்க்க தரிசனங்கள், மிருகங்கள், இவைகளுக்கு நடுவிலே கர்த்தருக்குள்ளே ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த 1 யோவான் 1:4 கருத்தாய், அதுக்கு பின்பதாக உள்ள வசனங்களை கருத்தாய் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை கருத்தாய் வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு ஜெயத்தையும் மகிழ்ச்சியையும் வைத்திருக்கிறார். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எஸ்தரின் புத்தகத்திலே இறுதி அத்தியாயத்திலே வாசித்து பாருங்கள், இறுதி அதிகாரத்தில். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் அங்கு வெளிப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் புறதேசத்திலே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே அவர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது. பாருங்கள், அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் கொடுத்தார், அவர்கள் மூலமாக அவர்கள் இருந்த தேசத்திலும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வளர வேண்டும். ஆவியானவர் விரும்புகிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும்.
நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறதை குறித்து சுய திருப்தி அடைந்து நான் எல்லாம் பெற்றாகிவிட்டேன் என்று நினைத்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இதிலே கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு பழக வேண்டும். சங்கீதம் 29:9 29 அதிகாரம் ஃபுல்லாகவே வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதை கொடுக்கிறார். யோவான் 10 அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு பழக வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். இன்று வேத பண்டிதர்கள் மேசியாவின் ஆளுகை கடைசி காலத்தில் வரும் 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மேசியாவாகிய கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் இருக்கிறார். அவர் இயேசுவாக இந்த பூமியில் வந்த பொழுதும் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சந்தோஷம், ஆமாம், அந்த பட்டணத்தில் பெரும் சந்தோஷம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அவர் மாலை நேரங்களிலே ஊழியம் செய்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் விடுதலையை, அற்புத சுகபலன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் பிலிப்பியின் மூலமாக அந்த மேசியாவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் மகிமையான பூரண சுவிசேஷம் வெளிப்பட்ட பொழுது அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரிய பட்டணத்தில் கர்த்தர் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 20வது வசனம் 21வது வசனத்தில் அங்கே யூதா தேசத்திலே, அதாவது இஸ்ரவேல் மக்கள் இப்போ 2ஆக பிரிந்து விட்டார்கள். யூதா மற்றும் பென்யமின் கோத்திரம், மற்றும் இந்த பக்கம் 10 கோத்திரம். யூதா கோத்திரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ராஜாவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யோவாஸ். அவர் 7 வயசுலேயே ராஜாவாகிறார். 40 வருஷம் ஆளுகையை செய்கிறார். பாருங்கள், அந்த 1 ராஜாக்கள் 20-21 வாசித்து பாருங்கள். அங்கே அந்த தேசத்து மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே அந்த ராஜாவுக்கு பின்பதாக மேசியாவாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். பாருங்கள், அந்த யோவாஸ் அவர் ராஜாவாகிறதுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோடு இருந்த மற்ற சகோதரர்களை எல்லாம் கொலை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த ராஜாவே ஒரு ஆசாரியர் காப்பாற்றி அவரை மறுபடியும் ராஜாவாக நியமிக்கிறார்கள். அந்த பட்டணத்திலே சந்தோஷம். அவர் 40 ஆண்டு ஆட்சி பண்ணுகிறார். அந்த தேசத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மக்கள்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு அதை அந்த பகுதியை வாசித்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு இது மேசியாவின் ஆளுகையில் நடைபெற்றது என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அந்த யோவாஸ் கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டார். அந்த பட்டணத்தில் இருந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. ஸ்தோத்திரம். சில இடங்களில் தொழுகை மேடுகள் மாத்திரம் இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவரை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசி பிற்காலத்தில் கொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பேசுகிற வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்து அதை பூரணமாக செய்வீர்கள் என்றால் உங்கள் எல்லைகளிலே மகிழ்ச்சி பெருகும். யோவாஸ் ஆரம்பத்தில் அந்த மகிழ்ச்சியை தனக்கும் தன்னுடைய தேசத்தாருக்கும் பெற்றுக்கொண்டார். மற்றபடி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். அதே நேரம் இந்த பக்கம், அதாவது யூதா கோத்திரத்து யோவாஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இந்த பக்கம் இஸ்ரவேல் நாட்டில் இன்னொரு யோவாஸ், அவருக்கும் கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களை சந்திக்கிறது. பாருங்கள், அந்த யோவாஸ் எலிசா தீர்க்கதரிசி
தன்னுடைய மரண படுக்கையிலே சொல்லுகிறார், இந்த அம்பை எடுத்து நீ அந்த பக்கம் கிழக்க அந்த பலகனி வழியாக அங்கே அம்பை ஏய் என்று சொல்லுகிறார். அவர் ஏய்கிறார். அந்த அம்பை மறுபடியும் எடுத்து 3 தடவை அடி என்று பூமியில் அடிங்கிறார். 3 தடவை பூமியில் அவர் அம்பு விடுறார். அப்போது எலிசா தீர்க்கதரிசி கோபத்தோடு சொல்லுகிறார், நீ கூட இன்னொரு 5-6 தடவை அடிச்சிருந்தீன்னா உனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஆமாம், அதனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு 3 தடவை நீ ஜெயிப்ப அப்படி தான் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கடைசி காலத்திலே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாஞ்சியுங்கள். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா ஸ்தாபனங்கள், எல்லா பொறுப்புகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆலோசனையை தேடுங்கள். அதை ஆவியானவரோடு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஆண்டவர் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய ஆவி ஆத்துமாவை பாதுகாப்பார். யூதாவின் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறது. பிதாவின் சன்னிதானத்திலே நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிலைநிறுத்த வல்லவர். சோத்திரம். அந்த வார்த்தைகள் எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்ற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்று குறிப்பிடுகிறார். சோத்திரம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 2 யோவாஸ், யூதா தேசத்து யோவாசையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், மகிழ்ச்சி படுத்தினார். இஸ்ரவேல் நாட்டில் இருந்த யோவாசையும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசீர்வதித்தார். திறவுகோல் அங்கே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை என்றே உள்ளது. சோதரம். ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம கேட்டு பழகலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கத்தை மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற பகுதிகள், தேசம் எல்லாவற்றையும் சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் ஒரு ஜெப நிலைக்கு வாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி கதறுவீர்கள் என்றால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். மேசியாவின் ஆளுகை கடந்த காலத்திலும் இருந்தது. இயேசுவாக அவர் பூமியில் வந்தபோதும் இருந்தது, இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் 1000 மடங்கு சோத்திரம் 1000 வருட அரசாட்சியிலும் இருக்க போகிறது. ஆண்டவரே, உங்கள் கிருபை என் வாழ்க்கையில் பெருகட்டும். கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களின் மீது, ஆண்டவரே 1 யோவான் நிருபத்தில் உள்ள வேத வாக்கியங்களின் மீது எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுமை ஆண்டவரே என்று கேட்போமா? ஆண்டவரே, உங்கள் மேலேயே எனக்கு ஒரு வாஞ்சை தாகம் வரட்டும் என்று கேட்போமா? சோத்திரம். சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, பாடுகள் உபத்திரவங்களிலே ஜெயம் பெறுகிறதற்கு அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய அக்கினி இறங்க ஆரம்பித்து விட்டதை நான் பார்க்கிறேன். கிருபையும் இறங்குகிறது, அவருடைய நேச அக்கினியும் இறங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையிலே தொனித்திருக்கிறது. இன்னும் தொனிக்க கர்த்தர் அவர் வல்லவராக, உண்மையுள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். தூக்க மயக்கங்களிலிருந்து, மந்தமான தன்மைகளிலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவரே, உங்கள் ஒத்தாசை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உள்ளது என்று சொன்னபடியா, ஜீவ மார்க்கங்களை தெரியப்படுத்தினீர் என்று சொன்னபடியா, ஆண்டவரை உமக்கு முன்பதாக
உம்முடைய எல்லைகளிலே ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளிலே உம்முடைய ஒத்தாசைகளை அனுப்புவீராக. இக்கட்டுகள், துன்பங்கள், நெருக்கடிகள், பாடுகள், ஜீவ மரண போராட்டங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் விலகி போகட்டும் ஆண்டவர். மீட்டுக்கொள்வீராக. உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும், உங்கள் ஒத்தாசை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் இறங்கட்டும் ஆண்டவர். உம்முடைய திட்டப்படி, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ரெஸ்டோர் பண்ணப்படட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு மகிமையான, ஒரு அதிசயமான ரெஸ்டோரேஷன் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும், அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலும், அவர்கள் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்களிலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஆண்டவருடைய ஒத்தாசை இறங்குகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த எஸ்தரின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது என்கின்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு அதையே செய்கிறதாக சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. தொடர்ந்து கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு உங்கள் மீது உண்டாயிருந்து பெருகும். கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான அபிஷேகத்தை, சந்தோஷத்தில் இன்னும் வளர உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அதை செய்கிறார், இன்னும் செய்வார். ஆண்டவருடைய ஒத்தாசைகள் இன்னும் அநேக பகுதிகளிலே இறங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து அவரோடு நேரம் செலவழியுங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு இடங்களிலும் உங்களை நிலைநிறுத்தி உங்களை வெற்றி சிறக்க செய்வார். God bless you.